ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அற்புதமான சுவிசேஷ பயணத்திற்கு அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அற்புதமான நாளிலே நாம் சுமக்க முடியாத பாரம் அப்படின்னு ஆண்டவர் தலைப்பிட்டே சொல்லுகிறார். மத்தேயு 11:28 வாசிக்கும் பொழுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுல ஜாதி, மத, இன, கோத்திரம், பிரிவு, டினாமினேஷன் எதுவுமே கிடையாது. எவர் ஒருவர் வருத்தத்தோடு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறார்களோ, முடியாத இயலாத நிலைமையிலே அவர்களை ஆண்டவர் அன்பாய் அழைக்கிறார். கடன் என்ற பாரமா, கஷ்ட நஷ்டம் என்ற பாரமா, குடும்பத்தில சமாதானம் இல்லை என்ற பாரமா, இன்னும் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லை என்ற பாரமா, திருமணமாகி குழந்தை பேர் இல்லை என்ற பாரமா, வேலை கிடைக்கவில்லையே என்ற பாரமா, தொழிலிலே முன்னேற்றம் இல்லை என்ற பாரமா, வியாதி சுகமாகவில்லையே, எல்லாம் விரயமாய் வீணாய் மருத்துவ செலவு போய்விட்டதே, உடம்பு இழைத்து போய்விட்டு பாரமா, எந்த பாரமா இருந்தாலும் இந்த நாளிலே கர்த்தர் சொல்லுகிறார். 55:22 சங்கீதம் 55:22. என்ன அழகான வாக்கு தத்தமுள்ள வார்த்தை பாருங்களேன், மறக்க முடியாத வார்த்தை. 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. உன் ஜாதியின் மேல் அல்ல, உன் மதத்தின் மேல் அல்ல, உன் மொழியின் மேல் அல்ல, உன் கலாச்சாரத்தின் மேல் அல்ல, உன்னுடைய சபையின் மீது அல்ல, உன் பாஸ்டர் மீது அல்ல, உன் பிஷப்பின் மீது அல்ல, உன்னோட ஊழியக்காரன் மீது அல்ல, அல்லது என் மீது அல்ல, அல்லவே அல்ல. யார் மேல? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எவ்வளவு வச்சாலுங்க அவர் மேல வச்சோம்னா வெளியே சொல்ல மாட்டாங்க, மனுஷன் சொல்லிடுவான். அவர் அப்படிதாங்க, உங்களை குறித்து அவ்வளவு கரிசனை உள்ளவர். அவர் உன்னை ஆதரிப்பார், ஒருபோதும் உன்னை தள்ளாட விட்டார். நீதிமான்ற இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்களேன். நீங்க நீதிமான் தானே? அம்மாவையும் மாமியாரும் ஒரே மாதிரி தானே நடத்துறீங்க, அப்பாவையும் மாமனாரையும் ஒரே மாதிரி தானே நடத்துறீங்க. யோசித்து பாருங்க, உங்க மகளையும் மருமகளையும் எப்படி நடத்துறீங்க, உங்க மகனையும் மருமகனையும் எப்படி நடத்துறீங்க? ஐயா, அதுதாங்க சாட்சி. அப்படின்னு நீதிமான் அல்லவா? உன்னை ஒருபோதும் தள்ளாட விட்டார். நீங்க கவலையே பட வேணாம் வாழ்க்கையில. ஏனென்றால் உங்களை ஆதரிக்க அவர் உண்டு. ஒரு அற்புதமான வாக்குத்தத்தம் உள்ள திருவசனம் ஒன்று சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 10:13 வாசிக்கும் பொழுது, மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஹல்லேலூயா. உங்க திராணிக்கு மிஞ்சி, உங்களுடைய எல்லா விதமான பலத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு சோதனை வராது. தைரியமா இருங்க. ஹல்லேலூயா. ஏனென்றால் ஒரு போக்கை, தப்பிக்கொள்ளும் போக்கை உண்டாக்குவார். உங்கள் மீது கரிசனை உள்ள ஆண்டவர். நீங்க நினைச்சிருக்கலாம், என்னை விசாரிப்பார் இல்லையே, கேட்பாரு இல்லைங்க. உங்களை விசாரிக்க அவர் உண்டு, உங்கள் பாரத்தை சுமக்க அவர் உண்டு நிச்சயமாகவே. ஆனால் இந்த பாரத்தை இன்னிலிருந்து நீங்க சுமக்க வேண்டாம், அவர் மீது வைத்து விடுங்கள். அதற்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு விளை உண்டு. கண்ணை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட திருநாளிலே பயங்கரமான பாரத்தோடு, பயங்கரமான போராட்டத்தோடு இருக்கிற அருமை அன்பு பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மனதில் இருக்கிற பாரம் நீங்கி சந்தோஷ சமாதானமா சாட்சியா வாழட்டும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வதிக்கிற கரம் அந்த பிள்ளைகளையும் அவர்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதாக. தொழில் வியாபாரத்தில் விருத்திகள் காணப்படட்டும் சுவாமி, ஒரு வளர்ச்சி காணப்படட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையான நாமத்தினாலே என் தேவனது செய்யும்படியா என்னுடைய திருப்பாதங்களிலே தாழ்மையாய் ஒப்புக் கொடுத்து ஜெபத்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.